ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குயின்ஸ் இந்தியன் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இங்கிலீஷ் சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அந்த சேனல் லிங்க் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாம நம்ம சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஓபன் ஆயிருக்கு. சோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோடைய ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஆவியில் வேக வச்சு தான் எடுக்கணும். இப்போது நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிற ஸ்வீட் கார்னை மிக்சியில் போட்டு முதல்ல தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் பால் சேர்த்தி நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்மால் சைஸ் அளவுக்கு கார்னை தான் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்தி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து நெய் தான் சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி கிஸ்மிஷ்லாம் சேர்த்துல வெறும் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்த பிறகு அரைச்சி வச்ச இந்த கார்ன் பேஸ்ட்டையும் இதுலேயே சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஸ்வீட் கார்னில் அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அது போகணும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் இந்த ஸ்வீட் கார்ன் அரைச்சி எடுத்தோமோ அதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்குவேன். பால் உங்களுக்கு விருப்பப்படல அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து பால் தான் சேர்த்துறேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நான் பால் சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட் கார்ன் கூட கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்தி செய்யலாம். அதுக்கு பதிலாக நம்ம சுகர் சுத்தமாக சேர்த்திக்க வேண்டாம். ஸோ இப்போ பால் சேர்த்தினோடனே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் போல் நான் சர்க்கரை சேர்த்துறேன். ஏன்னா ஏற்கனவே இதில் வந்து இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் மொத்தமாக வந்து 2 ஸ்பூன் தான் நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டேன். இது நம்ம கொஞ்சம் கலரை வந்து ஒட்டாமல் வரும். இந்த அல்வா ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்கும்போது அந்த அல்வாவுடைய கலர் வந்து உங்களுக்கு நல்லா மாறி சூப்பராக அட்ராக்டிவாக கலர் வந்து மாறும். சரி, ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்களா கலர் மாறி இருக்கு. இப்போ நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதான முந்திரி பருப்பை எடுத்து இதில் சேர்த்திட்டேன். அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கட்டாயமாக இந்த அல்வா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குயின்ஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.